அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த பாடலில் ராமலிங்க பெருமான் இறைவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறவியை தர்றது, துன்பத்தை விளைவிக்கிற வினைகள், அப்புறம் மயக்கத்தை தருகின்ற மாயை, அறியாமை தருகின்ற ஆணவ மலமறைப்பு, இதெல்லாம் போக்கி எல்லாத்தையும் போக்கி அவரை என்ன பண்ணாங்க, கடவுள் திருவருள் ஞானமாகிய மலை இருக்குது பாருங்கள், அது உச்சியில் போய் வச்சாங்களாமா இறைவன். நம்ம திருவருளுக்கே நம்ம போக முடியல, அவர் திருவருளுங்கிற மலை, அந்த மலை உச்சியில், கீழே கிடையாது, மேலே உச்சியில் வச்சு 3 வகையான சித்தி சொல்கிறாரு. அதாவது கண்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தின்னு இந்த 3 சித்திகள், அந்த 3 வகை சித்திகளையும் கொடுத்து, அது இல்லாமல் மரணமிலா பெருவாழ்வையும் அந்த வரத்தையும் தந்து, தானே வழியை அவர் ராமலிங்க சுவாமி உள்ளத்தில் எழுந்தருளி அவருடைய உயிரில் கலந்து மகிழ்ச்சியோடு இருந்தாராமா. இவருக்கு விரும்பலை, விரும்பாட்டியும் விரும்பியானாலும் வலிவிக்க வராங்க பாருங்கள், வலிவிக்க சண்டைக்கு வராங்க மாதிரி வலிவிக்க அவர் என்ன பண்ணார், இறைவன் இவர் உள்ளத்தில் உயிரில் கலந்து மகிழ்ச்சியோட, வருத்தத்தோடு இல்லை, மகிழ்ச்சியோடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்னன்னா, நான் சின்ன பையன், என்னுடைய பாடலுக்குரிய பரிசனையும் விரைந்து எனக்கு கொடுத்தீங்களே அருளரசே, அது இல்லாமல் ஞானமாகி அமுதத்தையும் கொடுத்தீங்களே, அது மாதிரி திருவருள் உண்மை அறிவை வழங்கி அருளிய அப்பாவாக இருக்கீங்களே, உங்களுடைய திருவருள் வாழ்க. ஏன்னா எப்போவுமே பரிசு பெற்றவர்கள் பரிசு தந்த பெரியவங்களை வாழ்த்துவாங்கள்ல, அதனால் நின்னுடைய திருவருள் வாழ்க அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வாழ்கங்கிறார். பாட்டை படிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வினை இருக்குது. வினைன்னா என்னது? சஞ்சித கர்மம், பிராரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம் இருக்குது. அதுதான் வினைங்கிறாங்க. அதை நல்வினை தீவினை 2ஆக பிரிச்சுருக்காங்க, நல்வினை தீவினை. அப்புறம் மாயை இருக்குது. மாயை என்ன இருக்குது? மாயை எப்படி இருக்குது? உடம்பாக இருக்குது, தனு கரணம் புவனம் போகமாக இருக்குது, மாயை இருக்குது. அதே மாதிரி ஆணவம் இருக்குது. இருள் அப்படிங்கிற எங்கெங்கெல்லாம் பாட்டு வந்துச்சோ அது ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இருளாகிய ஆணவ மலம், அறியாமை செய்கின்ற ஆணவ மலம் இருக்குது. அது இல்லாமல் மற்ற தடைகள் இருக்குது. அதாவது மாயையம் மறைப்பு சக்தி பண்ணுற இது திரோதானம், திரோபவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அது அத்தனை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த தான் இருந்துச்சு. மலம் மைந்தும் வென்ற பூரணமே தனித்த பூரண வல்லமுங்கிற இல்லையா, அது எல்லாத்தையுமே நீ போக்கிட்டாராமா இறைவன் அவர்கிட்ட போக்கி. அப்புறம் ஞான பொருள் விளங்கும் அந்த மலை மேலே, அந்த திருவுருள் மலை மேலே உச்சியில் கொண்டு போய் வச்சு சித்தி பூரா கொடுத்து, மரணமில்லா பெருவாழ்வையும் கொடுத்து, மெனக்கெட்டுக்கிட்டு போய் அவர் உள்ளத்தில் போய் உட்கார்ந்து உயிரில் கலந்து மகிழ்ந்து இருந்தாராமா. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பிறகு தான் அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அதாவது பறைசேர் வெளிங்கிறார். பறைசேர் வெளின்னா சக்தியோடு கூடிய சிவம் விளங்கும் மாயாதீத பெருவெளின்னு அர்த்தம். பறைசேர் வெளி. அதுக்கு மேலே ஒரு வெளி இருக்குது, அது சுத்த சிவம் எழுந்தருள்கின்ற உபாசாந்த பெருவெளி. 2 பெருவெளி சொல்கிறாங்க. மாயாதீத பெருவெளியில் சக்தியோடு கூடிய சிவம், உபாசாந்த பெருவெளியில் சிவம் மட்டும்தான் இருக்கும். அங்கே ஒளிர்கின்ற சுத்த ஞானம், அந்த சுத்த சிவம் அது ஞான ரூபமாக சிந்திப்பார் சிந்தையில் அப்படியே ஒளிருமாமா. அதுக்கு தான் அவரை சித்தப்பதி அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, பரிசு கொடுத்தீங்க இல்லையா, இந்த திருவருள் ஞானம் அமிர்தமும் அழியால் திருவுருவும் அப்படிங்கிற 2 பரிசு கொடுத்துருக்காரு. அந்த 2 பரிசு கொடுத்ததுனால நீங்கள் நல்லா நின் அருள் வாழி அப்படின்னு இந்த பாட்டை சொல்கிறார். இந்த பாட்டை படிக்கிறேன். அப்போ நமக்கு இருக்கிற வினைகள்லாம் அவருக்கு இல்லை. அதான் பாட்டு.
புரை சேர் வினையும் கொடுமாயை புணர்ப்பும் இருளும் மறைப்பினொடு புகழும் பிறவாம் தடைகளெல்லாம் போக்கி ஞான பொருள் விளங்கும் வரை சேர்த்து அருளி. ஞான பொருள் விளங்கும் வரைனா மலைன்னு அர்த்தம். 300 மலையிருள் எண்ணுள வரைமேல் விரைந்த எழுந்த செஞ்சுடரேன்னு இன்னொரு சொல்லுவார். வரை 300 மலையிருள் முழுதும் நீக்கிய என் உள வரைமேல் எழுந்த செஞ்சுடரே. வரைன்னு அங்கே வரும். இங்கே என்ன சொல்கிறாரு? ஞான பொருள் விளங்கும் வரை செத்து அருளி சித்தியலாம் வழங்கி சாகாவரம் கொடுத்து வழிந்து என் உளத்தில் அமர்ந்து உயிரில் கலந்து மகிழ்ந்து வாழ்கின்றாய். பறைசேர் வெளியில் பதியாய் அப்பால் மேல் வெளியில் விளங்கு சித்தபதியேங்கிறார். சிறியேன் பாடலுக்கு பரிசு விரைந்தே பாலித்த அரசே அமுதம் எனக்கு அளித்த அம்மே உண்மை அறிவளித்த அப்பா பெரிய அருட்ஜோதி அப்பா வாழி நின்னருளே. இறைவன் அம்மையும் அப்பனுமா இருப்பான். அதனால தான் அம்மையங்கிறாரு, அப்பா அப்படின்னு பாடுறாரு. நம்ம இதில் கூட பார்த்திங்கன்னா, அப்பா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும், அம்மா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும், அருளா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும், அச்சா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும், அறிவா நான் வேண்டுதல் கெட்டு அருள் புரிதல் வேண்டும். நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் இறைவனை கூப்பிடலாம், ஒன்றும் அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதை இங்கே அப்பா அம்மா அருட்ஜோதி அப்பா உண்மை அப்படிலாம் பேசுகிறார். இதான் இந்த பாட்டுடைய பொருள். புரைசேவினையும் கொடுமாயை புணப்பும் இருளும் மறைப்பினொடு புகழும் பிறவா தடைகளெல்லாம் பொக்கி ஞான பொருள் விளங்கும் வரை சேர்த்து அருளி சித்தியெல்லாம் வழங்கி சாகாவரங்கொடுத்து வழிந்து என் உளத்தில் அமர்ந்து உயிரில் கலந்து மகிழ்ந்து வாழ்கின்றாய். பறை சேவெளியில் பதியாய் அப்பால் மேல் வெளியில் விளங்கு சித்தபதியே சிறியேன் பாடலுக்கும் பரிசு விரைந்தே பாலித்த அரசே அமுதம் எனக்களித்த அம்மே உண்மை அறிவளித்த அப்பா பெரிய அருட்ஜோதி அப்பா வாழி நின்னருளே அப்படின்னு முடிக்கிறார். இந்த பாட்டு இதனோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த பாட்டு அடுத்த காணொளியில். வணக்கம்.